தெற்காசியாவிலே முதல் முறையாக ரோட்டில் காரை ஓட்டிருக்கோம். இதோட தமிழ்நாட்டில் எங்கேயாவது எஸ்சிக்கள் வந்து இறந்தாங்கன்னா பொது வழியில் வந்து பணத்தை தீங்க போனால் எவனும் மறிக்கக்கூடாது பண்ணி சொல்லிட்டாங்களாம். அது மாதிரி நடைமுறை இருக்கா சார்? தமிழ்நாட்டில் நடைமுறை இருக்குங்களா? இல்லைன்றீங்களா? தெற்காசியாவிலே முதலாக அந்த ரேஸை வெளியில் விட்டு உலகம் முழுக்க நாம் வந்து ஃபேமஸ் ஆகிருக்கோம்ல. அப்பேற்பட்ட நாட்டில் இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறது வந்து சரி இருக்காதுல்ல. அதுதால இது நடந்து இது தீர்க்கப்பட்டிருப்பதா அவங்க நினச்சி சொல்லியிருக்காங்க. ஒரு 4-5 நாளில் தெரிஞ்சிடும் சமூக நீதி வந்து வென்றதா இல்லை சமூக நீதி பல்லிழிச்சதா. நம்ம ரோடு மாதிரி இந்த யூடியூப் சேனல்களுக்கு ஒரு கண்டென்ட்டை திமுக அரசு கொடுத்துருக்கு. அதுக்கு மக்களோட பணத்தை விரயமாக்கி 200 கோடினாங்க, 40 கோடினாங்க, என்னவோ எப்படியோ அவர்கள் வந்து ஒரு 85 கோடி ரூபாய் திமுகவுக்கு நிதி அளித்ததற்கு, தேர்தல் நிதி அளித்ததற்கு பிரதி உபகாரமாக இவங்க சில விஷயங்களை செஞ்சுருக்காங்க. நாய் வருது, கார் ரேஸா, நாய் ரேஸா, என்னவோ ஒரு நாய் ஓடிடுச்சு, அது ஒரு குத்தமா? சொந்த நாட்டில், ஒரு தாய் நாட்டில், தாய் மண்ணில் ஒரு மெட்ராஸ் சிட்டி நாய், அது வெளிநாட்டு நாயாக இருந்தால் கூட இந்த நாய் ஏதோ வெளிநாட்டு சதி பண்ணி இந்த கார் ரேஸை கெடுக்கிறதுக்கு எவனோ அயல்நாட்டு சதி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊர் நாய் நம்ம ரோடு தானே குறுக்க நடுக்க ஓடிடுச்சு. தினசேவை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் புரட்சி தமிழக கட்சியோட நிறுவன தலைவர் மற்றும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? சார், இப்போ சமீபத்தில் முடிஞ்சிருக்க ஃபார்முலா ரேஸ் பல சர்ச்சைகள் நடுவுலையும் நல்லபடியாக நடத்தி முடிச்சிருக்காரு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு ஊடகங்கள்லாம் சொல்கிறாங்க. திமுகவினர் வந்து இது ஒரு பெரிய சமூக நீதி, அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் வேலை கிடைச்சிருக்கணும் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இது நீதி சமத்துவமும் கூட சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து சார்? எங்களுக்கு ஒன்றும் சமூக நீதி மாதிரி தெரியலையே. இது விளையாட்டு தானே. அப்புறம் ஏதோ சொன்னாங்க வந்து இந்த ஃபார்முலா ரேஸை நடத்தினா முதலீடுலாம் வரும்னாங்க. இப்போ அதெல்லாம் பொய்யா? இல்லை, அவங்க ஒன்று முடிவு பண்ணிட்டோம். இது வந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்கா இல்லை சமூக நீதியை காப்பதற்கா அப்படின்னு முதல்ல திமுக அல்ல கவர்மெண்ட் இல்லை அரசு இல்லை இதற்கு ஆதரவாக ஆமாம்மா இதெல்லாம் கார் ரேஸாக நடத்தா முதலீடுலாம் வரும்னு எங்கள் தரப்புல இருந்து கூட சொன்னாங்கல்ல. முதல்ல அவங்க முடிவு பண்ணட்டும். முதல்ல சமூக நீதினா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து திமுகவுக்கு பாடம் எடுக்க வேண்டிய நிலையில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா பெரியாரின் அதை பிடிச்சி இதை பிடிச்சி வந்தோம். கருணாநிதி ஒரு சமூக நீதி காவலர். ஒரு படி மேலே போய் கருணாநிதி வாழும் அம்பேத்கர் அப்படின்னு அம்பேத்கர் சுடர் விருதெல்லாம் வந்து வாங்கினார். எந்த கருணாநிதி வாங்கினாருன்னா, எந்த கருணாநிதி வாங்கினார்ன்றதை விட கருணாநிதி அவர்களுக்கு யார் அந்த விருதை கொடுத்தார்கள் அப்படிங்கிறது தான் மெயின். யார் வேணாலும் கொடுக்கலாம். யார் கொடுக்குறான்? அதாவது ஒரு காலத்தில் என் மீது கல்லை எடுத்து வீசுபவர்கள் நாளை பூக்களை எடுத்து வீச வேண்டியிருக்கும் அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் அடிக்கடி சொல்லுவார். ஏன்னா இப்போ எல்லாரும் பூவாக வீசுகிறாங்கல்ல அவர் பேரில். அதுக்கு அப்பேற்பட்ட திருமாவளவன் மேடையில் பேசுவார், திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை, குறிப்பாக திமுக சேரியின் நிரந்தர எதிரி, கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும், ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனையும் கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் இது அப்படி என்று தமிழக மேடைகளில் இளைஞர்களை உசுப்பேத்திய திருமாவளவனை கூப்பிட்ட டேய் புற்றா விருது அப்படின்னு அம்பேத்கர் சுடர் விருதை வாங்கினார். நான் வந்து வாழும் அம்பேத்கராக தலைவர் கலைஞர் அவர்களை பார்க்கிறேன். சமூக நீதி இந்த காக்கின்ற போராட்டத்தில் அம்பேத்கரின் மறுவுருவம் தான் கலைஞர் அவர்கள் அப்படின்னு சொல்ல வச்சாங்க. கூட்டணி தர்மத்தில் வந்திருக்கு. சொல்ல வச்சு தான் கருணாநிதியின் வெற்றி. யார் வந்து என்னை பார்த்து விமர்சனம் பண்ணியோ அவனே கூப்பிட்டு எனக்கு வந்து அடிமை வேலை செய்ய வைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அப்பேற்பட்ட சமூக நீதி கட்சி இப்போ இவ்வளோ நாள் தெரியாமல்
இவங்க ஒன்று சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்த உடனே திராவிட மாடல் ஆட்சின்னா என்ன அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. எல்லாம் புதுசு வார்த்தை தானே, திராவிடம் தெரியும் நமக்கு, அது ஏமாத்தம்னு. இது என்ன திராவிட மாடல்லாம் ஏமாத்துற மாதிரி ஏமாத்தமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே எல்லாம் கிண்டலாக பேசுனாங்க. அப்போது அவங்களே வந்து அதுக்கு விளக்கம் சொன்னாங்க. திராவிட மாடல் என்பது யாருக்கெல்லாம் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அந்த அதிகாரம் மறுக்கப்பட்டவரை தூக்கி மேலே நிறுத்துறது தான் திராவிட மாடல். சமூக நீதியோடு சேர்ந்த பொருளாதார வளர்ச்சி. அதாவது நாங்கள் பட்டியல் சமூகம் பறையர்னு வச்சுங்க, நாங்கள் ஒரு சமூக நீதி இல்லாமல் கீழே இருக்கோம். இயல்பாக நம்ம அதை ஒத்துத்தானே ஆகணும். அது மாதிரி தானே பல சம்பவங்கள் நடக்குது. அப்போது சமூக நீதி கிடைக்காம நாங்கள் இருக்கிறோம். எங்களை சமூக நீதி கொடுத்து அப்படி மேலே உயர்த்தும் போது சமூக அந்தஸ்தை மட்டும் எங்களுக்கு உயர்த்தலை, எங்களுடைய பொருளாதாரத்தையும் சேர்த்து உயர்த்துறாங்க. அப்போது சமூக நீதியோடு சேர்ந்த பொருளாதார வளர்ச்சி தாங்கியது தான் திராவிட மாடல் ஆட்சி அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ கடைசியில் கார் ரேஸ் நடத்துறது தான் திராவிட மாடல் ஆட்சின்ட்டாங்களா? நல்ல விஷயம்தான். ஏன்னா கார் ரேஸு முடிஞ்ச பிறகு எல்லாம் செய்திகளில் வந்து இதுமேல் வந்து சொல்லிட்டாங்கல்ல, தமிழ்நாட்டில் வந்து தெற்காசியாவிலே முதல் முறையாக ரோட்டில் காரை ஓட்டிருக்கோம். இதோட தமிழ்நாட்டில் எங்கேயாவது எஸ்சிக்கள் வந்து இறந்தாங்கன்னா பொது வழியில் வந்து பணத்தை தூக்கி போனால் எவனும் மறிக்கக்கூடாது. நேற்று ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களாம். அது மாதிரி நடைமுறை இருக்கா சார்? இன்னும் தமிழ்நாட்டில் நடைமுறை இருக்குங்களா? இல்லைன்றீங்களா? சமூக நீதியை பெரும் கொள்கையா பின்பற்றிருக்க அரசாங்கம் அப்படி இருக்கு. அதால வந்து நேற்று கூட அதை ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களாம். வேங்கவேலில் அந்த சம்மந்தப்பட்ட எல்லை காவல் நிலையத்துக்கு அநேகமாக இன்னைக்கு ஈவினிங் வந்து செய்தி வந்துடும் நினைக்கிறேன். அந்த டேங்கில் மலம் கலந்தவனே ரிமாண்ட் பண்ண சொல்லி. அப்போது அந்த ரேஸ் நடந்து ஒரு சமூக மாற்றம் இங்கே நடந்திருக்குல்ல. அதால் இன்னும் பிற அட்ராசிட்டிலாம் இருக்குது. தமிழ்நாட்டில் இன்னும் பல இடங்களில் வந்து ரெட்டை கிளாஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு தீர்வை கண்டுருவாங்க. ஏன்னா நம்ம வந்து தெற்காசியாவிலே முதல்ல அந்த ரேஸை வெளியில் விட்டு உலகம் முழுக்க நாம் வந்து ஃபேமஸ் ஆகிருக்கோம்ல. அப்பேற்பட்ட நாட்டில் இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறது வந்து சரி இருக்காதுல்ல. அதுதால இது நடந்து இது தீர்க்கப்பட்டிருப்பதா அவங்க நினச்சி சொல்லியிருக்காங்க. ஒரு 4-5 நாளில் தெரிஞ்சிடும் சமூக நீதி வந்து வென்றதா இல்லை சமூக நீதி பல்லிழிச்சதா நம்ம ரோடு மாதிரி அப்படின்னு இவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த யூடியூப் சேனல்களுக்கு ஒரு கண்டென்ட்டை திமுக அரசு கொடுத்துருக்கு. அதுக்கு மக்களோட பணத்தை விரயமாக்கி 200 கோடினாங்க, 40 கோடினாங்க, என்னவோ எப்படியோ அவர்கள் வந்து ஒரு 85 கோடி ரூபாய் திமுகவுக்கு நிதி அளித்ததற்கு, தேர்தல் நிதி அளித்ததற்கு பிரதி உபகாரமாக இவங்க சில விஷயங்களை செஞ்சுருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு சேனல்களில் போடுறாங்க. ஒருபடி அதிமுக மேலே போய் இது கார் ரேஸா நாய் ரேஸா, என்னவோ ஒரு நாய் ஓடிடுச்சு, அது ஒரு குத்தமா? சொந்த நாட்டில் ஒரு தாய் நாட்டில் தாய் மண்ணில் ஒரு மெட்ராஸ் சிட்டி நாய், அது வெளிநாட்டு நாயாக இருந்தால் கூட இந்த நாய் ஏதோ வெளிநாட்டு சதி பண்ணி இந்த கார் ரேஸை கெடுக்கிறதுக்கு எவனோ அயல்நாட்டு சதி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊர் நாய் நம்ம ரோடு தானே குறுக்க நடுக்க ஓடிடுச்சு. அதுக்கு வந்து ஜெயக்குமார் அவர்கள் வந்து இந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணார். அதை வந்து பல பேர் இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறாங்க. நமக்கு பெருமை தானுங்க. செஸ் போட்டி நடத்தணும் அப்படி தான் விமர்சனம் பண்ணீங்க. அப்போ மட்டும் இல்லை உலக அளவில் வந்து மோடிஜியை கூட்டாந்து செஸ் நடத்தினாங்க அப்படின்னு யாராவது பாராட்டினீங்களா? அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் காரணத்தை பின்னாடி வச்சிங்க. அதுக்காக தான் இதுன்னீங்க. இன்னைக்கு வந்து கார் ரேஸ் விட்டா இல்லை இதுக்காக தான் அதுன்றீங்க. எப்படி சொன்னாலும் நீங்கள் வந்து எங்களை வந்து இந்த சமூகத்துக்கான இருக்கிற ஆளாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க. எது செஞ்சாலும் இதில் ஏதாவது பின்னாடி அது இருக்கும் இது இருக்கும் அப்படின்னே இங்கே ஒரு கும்பல் வந்து உதயநிதி மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்தே பழகிட்டாங்க. அப்பேற்பட்டவங்க சொன்னதானுங்க இது. நம்ம என்னைக்காவது இப்போ நீங்கள் இந்த கார் ரேஸை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கணும் எத்தனை பேர் தெரியும்? சத்தியமாக எனக்கு கூட தெரியாது. இல்லை சார், அதுக்கு முன்மாதிரி தானே சார் இது. அதுதான் இவங்க நடத்தின பிறகு இப்போ நம்ம கார் ரேஸை பற்றி நம்ம பேசுகிறோம்ல. அது வந்து அதோட முன்னாடி இப்படி இருக்கும், பின்னாடி இப்படி இருக்கும், அதோட ஷேப் இப்படி இருக்கும், அதில் உட்காந்தா இப்படி குஷனாக இருக்கும், இவ்வளோ ஸ்பீடில் போவோம், அப்படி இப்படிலாம் நீங்கள் பேசுகிறோம்ல. அதுக்கு ஒரு வாய்ப்பை தமிழக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை
தமிழக அரசு ஏற்படுத்திக்குது, நம்ம திருப்திக்கு போக வேண்டியது தானே. தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் கலந்துருக்காங்க சார். சுபா வெங்கடேசன், வித்யா ராமநாதன், அது மாதிரி நிறைய பேர் கலந்துருக்காங்க. நல்ல விஷயம் தாங்க. ஏன்னா எங்கேயோ சத்தம் காட்டாமல் அங்கே போய் உட்காந்துருந்தீங்க. நான் கூட அந்த டிவியில் அந்த இப்போ ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன். அந்த ரேஸில் கலந்து கொண்டவர்கள் பைக் தராங்க. அதில் ஒரு அக்கா, ஒரு பொண்ணு, ஒரு ஐ திங்க் ஒரு ஒரு மிடில் ஒரு 20-25 வயசு இருக்கும். அந்த புள்ள சொல்லுது, இவங்கெல்லாம் படித்தவங்க தானா, அந்த கார் ரேஸ் போதில் அந்த சத்தமே கேட்கறதுக்கு அவ்வளவு ரம்யமாக இருந்ததுதான், அவ்வளவு உற்சாகமாக இருந்ததுதான். இந்த ரேஸை நடத்தக்கூடாதுன்னு கேஸே வந்து அங்கே வந்து அந்த ஓமந்தூரார் மருத்துவமனை இருக்குது. அங்கே ஹார்ட் பேஷண்ட்டுகள் வந்து இதய அறுவை சிகிச்சை செஞ்சவன் இருப்பான். 130 டெசிபிள் சவுண்டு அவன் காதில் போச்சுன்னா கடவு சீட்டு எல்லாமே மேலே போயிடுவான் அப்படின்றதுக்காக தான் அங்கே பிரச்சனை பண்ணி அதுக்கு கேஸ்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டீனே வந்து சொல்லிட்டாரு, இல்லை நீ இங்கேருந்து அளக்காத, அங்கேருந்து அளந்து பாரு, 200 மீட்ரு வரும்னு. இப்போ அது மேட்ரு இல்லை. இந்த பொம்பளை சொல்கிற அந்த பொண்ணு சொல்லிட்டு பாருங்க, அந்த சவுண்டை கேட்கறதுக்கு நல்ல விஷயம்தான். இந்த அளவுக்காவது ஆட்களை தமிழகம் தயார்படுத்தியிருக்குல்ல, அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்படணும். இப்போ நம்ம அப்பாலாம் இந்த கேஸை இந்த ரேஸை வந்து டிவியில் பார்ப்பதற்கோ எதுக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? நமக்கு கிடைச்சிருக்குல்ல. அதுக்கு நம்ம வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு நன்றியை சொல்லணும். அதெல்லாம் இவன் சொல்கிறவன் 1000 பேர் சொல்லுவான், இது வந்து அதுக்காக விட்டாங்க, இதுக்காக விட்டாங்கன்னு. எதுக்காக விட்டான்னா, அதிகாரம் கையில் இருக்குது, அதிகாரத்தை சுவைத்து பார்க்க வேணாமா? வீட்டில் சாப்பாடுனா போட்டு சாப்பிட்டு பார்த்தா சார் குழம்பு நல்லா இருக்குதா இல்லையான்னு தெரியும். இல்லை எங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்குது அப்படின்னு நம்ம சும்மா உட்கார முடியுமா? அதால் அவரோட அதிகார அந்த எல்லையை, அதிகார பவரை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அவர் பயன்படுத்துகிற போது நம்மளும் சைடில் நின்று பார்த்து சந்தோஷப்படுவோம். நீங்கள் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் விமர்சிச்சா சொல்லியிருந்தீங்க. ஆனால் திமுக கடுமையாக விமர்சிக்கக்கூடிய பிஜேபியை சார்ந்த அலிஷா அப்துல்லா, அப்புறம் வினோஜ் பி செல்வம், அவங்க எல்லாம் பாராட்டியிருக்காங்களே சார். கொஞ்ச நாளாக இணக்கமாக போயிட்டு இருக்கோம் பிஜேபியும் திமுகவும். நம்ம தாங்க சொல்கிறோம்ல, கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு. அப்புறம் என்ன, கூட்டணிங்கிறது எது? வெற்றியை நோக்கி போவதற்கு தானே. இப்போ ஒன்று பிஜேபியும் வந்து திமுக ஒன்று எதிர்முதிர்மான கட்சியா என்ன? அப்படி தானே சார் ஓட்டு வாங்குறாங்க. அவங்க உள்ளே வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுவாங்கன்னு இவங்களா போய் பின்பக்கமாக போய் பார்க்குறது. முதலில் வந்து ஒன்றும் பிஜேபி ஒன்றும் தீண்டப்படாத கட்சி இல்லை. ஆர்எஸ்எஸ் கூட தீகா மாதிரி ஒரு சமூக சேவை செய்கிற இயக்கம் தான் அப்படின்னு சொன்ன பெருமானார் தான் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர். அப்போ சமூக சேவை செய்கிற இயக்கம் இன்னமும் சமூக சேவை செய்யுது. வேற என்ன அதாவதுங்க, ஃபார்முலா இந்த ரேஸ் வந்து நடப்பதற்கு பிஜேபி தரப்புலேருந்து போய் கேட்குறாங்க. அதாவது திமுக இந்த ரேஸ் நடத்துதை, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பிஜேபி தரப்புலேருந்து கேட்குறாங்க. அது எல்லாம் ஃபார்மாலிட்டிக்கு உட்பட்டதெல்லாம் எல்லாம் நடக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்கல்ல. அப்புறம் என்ன, எதுவுமே நடக்கலாங்க, எல்லாம் நடக்கலாம். எது ஒன்றாலும் நடக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நாள் எங்களை வந்து இந்த மாதிரிலாம் சொல்லி இதுக்கு ஒரு எதிரான ஒரு போக்கை எங்கள் சிந்தனையில் உருவாக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்க. இதில் ஒரு வருத்தம் என்னன்னா வந்து இந்த காயினை வெளியிட வந்த ராஜ்நாத் சிங் சொன்னார் பாரு, என் தலைவர் ஸ்டாலின் அவர்கள், ஒரு திமுக காரன் கூட இப்படி பேசியிருக்க மாட்டான். அந்த அளவுக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு கருணாநிதி அவர்களை ராஜ்நாத் சிங் ஏதோ சமூக நீதிக்கான இந்திய அளவில் உள்ள தலைவர் அப்படின்னு சொல்லிட்டார் பொழுது. இப்போ இந்தியாவுக்கே சமூக நீதியை கற்றுக் கொடுத்தாரு. அதால் தான் இந்தியா முழுக்க சாதி வரி இருக்கோ, அதால் தான் இந்தியா முழுக்க டிஸ்கிரிமினேஷன் இருக்கோ, அதால் தான் வந்து அம்பேத்கர் நாணயம் வெளியிட்ட போது ஒரு ஆள், ஒரு சிஎம் அந்த 1 லட்சம், அதாவது ஒரு நாணயத்தை வெளியிட்டு ஒரு ஸ்டேட்டுக்கும் 1 லட்சம் கொடுத்ததா சொல்லப்பட்டது. அந்த 1 லட்சம் நாணயத்தை எடுத்து போய் சபர்மதி ஆற்றுல கொட்டினானோ இவங்க பாலிசி தானோ. அதாவது தான் சாதி வழியில், அதாவது அவங்களுக்கு ஒரு சாக்கு தேவைப்படுகிறது. ஏன் சாதி வழியில்? இது வந்து திராவிட மாடல் ஆட்சி, திராவிடர்கள் கொண்டு வந்து பரப்பியது, அதால் அது கூட எங்களால் போட்டி போட முடியல அப்படின்னு அவங்க தங்கள் தோல்வியை ஒத்துக்கொள்கிறாங்க தான் நம்ம பார்க்கணும். சரி, எதா இருந்தான்னா தேர்தல்னால அப்படித்தானே. அதாவது அரசியல் என்பது அயோக்கியர்கள் கடைசி புகலிடம்னுவாங்க. அதெல்லாம் 1-2 நல்ல மனுஷங்கள் இருக்கத்தான் செய்வாங்க. பார்ப்போம், நம்ம என்ன பண்ணுறது.
அவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா சேராதுன்னு நாங்கள் சொல்ல முடியும்? இன்னைக்கு வந்து ஏன்னா எங்களுக்கு என்னென்னா தொடர்ந்து தமிழகத்தை வந்து திராவிடம் என்ற பெயரால் தமிழர்கள் சீரழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு இங்கே ஒரு தமிழ் தேச அரசியல் வெளியே வருது. ஒரு தேசிய அரசியல் சொல்லுது, ஆமாம் ஆமாம் உண்மைதான், இவர்கள் வந்து திராவிடம் என்ற பெயரால் இந்த நாட்டை துண்டாட நினைத்தார்கள், இந்தியாவிலிருந்து இது ஒரு தனி வந்து பகுதியாக ஆக்கிரமிச்சு ஒரு தனி சிந்தனை இங்கே விதைத்திருக்கிறார்கள். அப்பெல்லாம் உண்மைலாம் இல்லை, சும்மா அது வெளியில இவங்க சொல்றது. ஆமாம், அதால் இவங்க அந்த மாதிரி நாங்கள் வந்து இப்போ அண்ணாமலை அவர்கள்லாம் நாங்கள் வந்து திமுகவை அழிச்சிருவேன்னாரு. திமுகவை அடிச்சிருவோம்னா திராவிடத்தை வந்து தமிழக மண்ணிலேருந்து அப்புறப்படுத்திடுவோம் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு வந்து இந்த திராவிடத்திற்கு எதிராக இங்கே ஒரு தமிழ் தேசிய சிந்தனை வந்திருக்கு. தமிழ் தேசிய சிந்தனை என்ற பேரில் ஒரு பெரும் கூட்டம் கிளம்பி இருக்கு. நீங்கள் அந்த தமிழ் தேசிய பேரை எடுத்துட்டா கூட திராவிடத்துக்கு எதிராக ஒரு பெரும் திரள் இங்கே திரண்டு இருக்கு. அந்த திரளை பிஜேபி பயன்படுத்தியதோ அப்படின்னு கூட இப்போ நினைக்க தோணுது. ஏன்னா கருணாநிதியே இப்போ கொஞ்ச நாள் போனால் அவர் வந்து எங்களுடைய ஐடியலாக் தலைவர்கள் கருணாநிதியும் ஒருவர், கருணாநிதியின் கொள்கையும் ஏற்றுத்தான் பிஜேபி இன்னைக்கு வந்து நடைபோடுது, நாங்கள் பல விஷயங்களை கருணாநிதியிடம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள ஃபாதர் ஆஃப் த கரப்ஷன்னா கருணாநிதியின் பேர் வருது அப்படின்னு சொன்ன பிஜேபியின் வாயால் சமூக நீதிக்கே இவர் தாண்டா தலைவர்னு சொல்ல வச்சிட்டாங்கல்ல. அது திராவிடர்களின் வெற்றி, தமிழர்களின் தோல்வி.